தற்போதைய அண்மை செய்தியாக சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 பேருடன் விண்வெளி மையத்திலிருந்து டிராகன் விண்கலம் பிரிய தொடங்கியிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். 9 மாத தவிப்புக்கு பிறகு விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்ப ஆயத்தமாக இருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மீனா நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் மீனா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். 9 மாதங்களாக விண்வெளியில் இருக்கும், அதாவது சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வருவதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலம் விண்ணுக்கு அனுப்பப்பட்ட டிராகன் விண்கலம் தற்பொழுது சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து புறப்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக க்ரூ 9 என்று சொல்லக்கூடிய இந்த குழுவானது டிராகன் விண்கலம் மூலமாக அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது. அங்கு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் வில்மோர் மற்றும் அவர்களுடன் இருக்கின்ற குழுவினர் இங்கிருந்து சென்ற வீரர்களை தட்டி தழுவி வரவேற்ற காட்சிகளை நாம் பார்த்தோம். இந்த நிலையில் அவர்கள் இன்றைய தினம் பூமிக்கு திரும்புவார்கள் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலமானது அன்டாக்கிங் செய்யப்பட்டு இருக்கின்றது. எப்படி டாக்கிங் செய்யப்பட்டு இந்த விண்கலனில் இருந்து வீரர்கள் விண்வெளி மையத்திற்கு சென்றார்களோ அதே போல் விண்வெளி மையத்தில் இருந்து அன்டாக்கிங் செய்யப்பட்டு விண்கலனிற்கு உள்ளே வருவதற்கான அந்த ப்ராசஸ் என்பது வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கின்றது. இது அறிவியல் ரீதியாக வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து இந்த டிராகன் விண்கலமானது தற்பொழுது பூமியை நோக்கி புறப்பட்டு இருக்கின்றது. இது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை அம்சமாக பார்க்கப்படுகின்றது. காரணம், கடந்த 9 மாதங்களாக சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்து வந்தார். 8 நாட்கள் மட்டுமே என்று தொடங்கிய இந்த பயணம் 9 மாதங்களாக நீடித்திருக்கின்றது. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் வில்மோர் ஆகிய இருவரும் ஆய்வு மேற்கொள்ள சென்ற நிலையில் அவர்களை அழைத்து வருவதற்காக செப்டம்பர் மாத இடைவெளியில் 4 பேர் கொண்ட குழுவினர் அவர்களை அழைப்பதற்காக சென்றனர். அவர்களும் சேர்ந்து அந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் இருப்பதால் சுனிதா வில்லியம்ஸ் உட்பட 7 பேர் அடங்கிய குழுவினர் தற்பொழுது இந்த டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்ப இருக்கின்றனர். இந்த அன்டாக்கிங் செயல்பாடு என்பது தற்பொழுது செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் இருந்து அவர்கள், அதாவது பூமியிலிருந்து 450 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து அவர்கள் தற்பொழுது புறப்பட்டு இருக்கின்றனர். இது தொடர்பான அதாவது நேரடி தகவல்கள், லைவ் அப்டேட், விண்வெளி மையத்தில் இருந்து இந்த விண்கலம் புறப்பட்டு இருக்கின்றது போன்ற பல்வேறு தகவல்களை நாசா சமூக வலைதளம் மூலம் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு, அதாவது புளோரிடா மாகாணத்திற்கு வந்து இறங்குவார்கள், பசிபிக் பெருங்கடல் பகுதியில் வந்து இறங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக 1:05 மணிக்கு, அதிகாலை 1:05 மணிக்கு இந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவினர் பூமிக்கு வர இருப்பதாக தற்பொழுது தகவல் அறிந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது. 9 மாத இடைவெளிக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் பூமியை திரும்ப இருக்கக்கூடிய நிலையில் மருத்துவ ரீதியாக அவர் உள்ளிட்ட வீரர்களுக்கு பரிசோதிக்கப்படக்கூடிய அனைத்து விதமான மருத்துவ ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 100க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சிகளையும் அவர்கள் இந்த 9 மாத கால இடைவெளியில் மேற்கொண்டிருக்கின்றனர். அவர்கள் பூமிக்கு திரும்பி உடல்நிலை சரியானதுக்கு பிறகு படிப்படியாக அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதை அடுத்து என்னென்ன ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பது அவர்களிடமும் கேட்டறியப்படும். அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து, அதாவது பூமியிலிருந்து அவர்களுக்கு தகவல்கள் அனுப்பப்படக்கூடிய அந்த கருவிகள் மூலமாகவும் இந்த ஆராய்ச்சிகள் என்பது ஏற்கனவே பரிமாறப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் மூலம் விண்வெளிக்கு சென்றிருந்த நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் குழுவினர் பூமிக்கு திரும்ப இருக்கின்றனர். அவர் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பும் பட்சத்தில் அதிக காலமாக, அதாவது 9 மாதம் விண்வெளியில் தங்கியிருந்த வீராங்கனை என்ற ஒரு சாதனையையும் அவர் படைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 58 வயதை எட்டியிருக்கக்கூடிய அவர் ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு முதல் விண்வெளி தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று வரக்கூடிய சூழலில் இந்த 9 மாத கால ஆராய்ச்சி என்பது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகின்றது. பல்வேறு சவால்கள், சிக்கல்களை தாண்டி டிராகன் விண்கலம் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் குழுவினர் இன்று அதிகாலை, இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 1 மணி முதல் 3 மணி அளவிலான இடைவெளியில் பூமிக்கு திரும்புவர் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி மீனா.